இது ஒரு கிராமத்தோட கதை. பசங்களா நல்ல கவனமா கேளுங்க. இங்க எல்லா விஷயத்திலயும் ஒரு பாடம் மறைஞ்சிருக்கு. ஒவ்வொரு சின்ன சின்ன அறிவோட ஒரு மாய ஃபேன் இருந்தது. செஞ்சது அற்புதங்கள். தேவைப்படும் போது கொடுக்கும் சந்தோஷம். பேராசைப்பட்டா நிலைமை மோசம். கேக்குறவங்களுக்கு அது கிடைக்கும். இதுதான் அந்த ரகசியம். நல்ல எண்ணங்களும் உண்மைகளும் கொண்டு மாறுது ஒவ்வொரு பொழுதும். ரவிசங்கர் தன்னுடைய வீட்டுக்கு வெளியில நாற்காலியில ரொம்ப அமைதியா உட்கார்ந்திருந்தாரு. அப்பதான் அவருடைய வேலைக்காரன் விமல் அங்க ஓடி வந்தாரு. ரவிசங்கர் ஐயா, நீங்க ஏமாந்துட்டீங்க, நீங்க மோசம் போயிட்டீங்க. இத கேட்டதும் ரவிசங்கரோட முகம் கோவத்துல செவந்து போச்சு. அட விமல், நீ எதுக்காக காலங்காத்தால இப்படி அவசகனமா பேசிட்டு இருக்க? என்ன ஆச்சு? விமல் சிரிச்சாரு. ரவிசங்கர் ஐயா, இந்த கிராமத்துல நீங்க உங்களோட 10 ஏக்கர் நிலத்துல நெல்லை விதைச்சிருந்தீங்கல்ல, அதெல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. ரவிசங்கர் அதிர்ச்சியானாரு. என்ன நீ உளறிக்கிட்டு இருக்க? என்னோட விளைச்சல் எப்படி எரிஞ்சு சாம்பலாச்சு? ரவிசங்கர் ஐயா, நம்ம கிராமம் காட்டுக்கு நடுவுல இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, வெயில் அதிகமா இருந்ததுனால சில நாட்களுக்கு முன்னாடி காட்டுல நெருப்பு ஏற்பட்டுச்சு. அந்த நேரத்துல நீங்க சந்தோஷமா இருந்தீங்கல்ல, அப்ப கூட நான் உங்ககிட்ட சொன்னனே, எப்படியாவது அரசாங்கத்துக்கு இதை தெரியப்படுத்துங்க, நெருப்பு அணைங்கன்னு சொன்னேன். அப்போ நீங்க என்ன சொன்னீங்கன்னா, காடு என்ன உன் பேர்லயே இருக்குன்னு என்ன திட்டினீங்க. அப்போ நான் உங்ககிட்ட இன்னொன்னு சொன்னேன், ஒருவேளை அந்த நெருப்பு கிராமத்துக்கு வந்தா எல்லாமே வீணா போயிடும்னு சொன்னேன். இத கேட்டதும் ரவிசங்கர் பயந்து போயிட்டாரு. ஐயோ கடவுளே, அப்படின்னா நெருப்பு இப்போ கிராமத்து வரைக்கும் வந்துடுச்சா? அப்படின்னா இதுக்கு அர்த்தம் அந்த நெருப்பு கண்டிப்பா என்னோட வீட்டையும் நெருங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? விமல் தலைய அசைச்சாரு. இல்ல ரவிசங்கர் ஐயா, நெருப்பு நேற்று ராத்திரியே உங்களோட வயலுக்கு போயிடுச்சு. உங்களோட விளைச்சல் எல்லாமே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. அப்புறம் திடீர்னு நெருப்பு அணைஞ்சிடுச்சு. இப்படி சொல்லிட்டு விமல் சிரிக்க ஆரம்பிச்சாரு. என்னோட அழிவை பார்த்து நீ என்ன சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு இருக்கியா? நீ மனசுல நினைச்சது நடந்துடுச்சுன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கியா? ரவிசங்கர் விமலோட கன்னத்துல ஓங்கி ஒரு அரை அரைஞ்சாரு. அப்புறம் கோவத்தோட தன்னோட வீட்டுக்குள்ள போயிட்டாரு. ஏய் கௌசல்யா, கத்துறது கேக்குதா இல்லையா? என்னங்க ஆச்சு? என்ன ஆச்சா? நமக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கு தெரியுமா? ரவிசங்கர் நடந்த சம்பவங்கள்ல கௌசல்யா கிட்ட சொன்னாரு. கௌசல்யா தலையில கைய வச்சுக்கிட்டு உட்காந்துட்டா. ஐயோ கடவுளே, இனிமே என்ன ஆக போகுது? நாங்க அந்த பயிருக்காக ரொம்ப செலவு பண்ணோமே. நீங்க அந்த பயிரை வித்து இந்த கிராமத்தோட மொத்த மண்டியையும் ஆக்கிரமிக்கலாம்னு நினைச்சீங்க. இப்போ உங்க கனவு நிறைவேறாம போயிடுச்சே. ரவிசங்கர் அப்படியே உட்கார்ந்தாரு. ஆமா, நம்ம கனவு நிறைவேறாம போச்சுதான். ஆனா இந்த விளைச்சல் எரிஞ்சதுனால என்னோட மற்ற தொழில்களையும் இதோட பாதிப்பு கண்டிப்பா இருக்கும். ரவிசங்கர் ரொம்ப கவலையோட அந்த வீட்ல ஒரு ரூம்ல ரொம்ப அமைதியா போய் உட்காந்துட்டாரு. மறுநாள் கௌசல்யா ரவிசங்கர் கிட்ட வந்தா. இப்படி முகத்தை உம்முன்னு வச்சுட்டு இருக்கிறதுனால மட்டும் என்ன போகுது? நடந்தது நடந்து போச்சு. ரவிசங்கர் ரொம்ப கோவத்தோட தன்னுடைய மனைவியை பார்த்தாரு. தேவையில்லாம வளரதை நிறுத்து. எனக்கு இவ்வளோ பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கு, ஆனா நீ பேசுறத பார்த்தா எதுவும் நடக்காத மாதிரில இருக்கு. இந்த நஷ்டத்தை எப்படி சரி கட்டுறதுன்னு தான் நான் இப்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கௌசல்யா ஆழ்ந்த யோசனையில முழுகிட்டா. ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நம்மளுடைய வீட்டுல உங்க முன்னோர்களோட பழைய பொருட்கள்லாம் நிறைய இருக்கு. அப்படி அந்த பழைய பொருள் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து மார்க்கெட்ல கொண்டு போய் வித்துட்டா ₹1,00,000 கிடைக்குங்க. உங்க நஷ்டத்துக்கு ஈடு கட்டிடலாம். ரவிசங்கர் சிரிச்சாரு. அடேங்கப்பா, உன்னோட மூளை நரி மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுச்சு போல இருக்கு. சரி, நல்ல விஷயத்த எப்பவும் தள்ளி போடவே கூடாது. ரவிசங்கர் தன்னுடைய மனைவி கௌசல்யா கூட வீட்டுக்குள்ள பழைய பொருட்களை தேட ஆரம்பிச்சாரு. இப்படியே தேடிக்கிட்டே அவங்க அப்படிப்பட்ட ஒரு அறைக்கிட்ட போனாங்க. அது ரொம்ப நாளாவே மூடப்பட்டிருந்தது. 2 பேரும் அந்த அறைக்குள்ள நுழைஞ்சதும், எனக்கு இங்க உள்ள ரொம்ப வெக்கையா இருக்குங்க. ரவிசங்கர் மேல பார்த்தாரு. அங்க ஒரு ஃபேன் தொங்கிக்கிட்டு இருந்தது. இத ஆன் பண்ணி பார்க்கலாம், ஒருவேளை ஓடுச்சுன்னா நல்லதா இருக்கும்ல. ரவிசங்கர் அந்த ஃபேனை போட்டாரு. அப்புறம் சேர்ல உட்கார்ந்தாரு. வயல் எரிஞ்சதுனால எனக்கு குறைஞ்சது ஒரு 10 லட்சம் நஷ்டம் ஏற்பட்டுடுச்சு. அந்த நஷ்டம் ஏற்படாம இருந்திருந்தா நல்லா இருக்கும். அந்த பணத்தை என்னால சுலபமா ரெடி பண்ண முடிஞ்சாலும் நல்லா இருக்கும். ரவிசங்கர் இப்பதான் சொல்லிட்டு இருந்தாரு. திடீர்னு ஓடிட்டு இருக்கிற ஃபேன்ல இருந்து நோட் விழுந்தது. கௌசல்யா அதிர்ந்து போனா. ஐயோ கடவுளே, இந்த ஃபேன் மாய ஃபேனா இருக்கு. ஆமா கௌசல்யா, நானும் என் கண்ணால பாத்துக்கிட்டு தான் இருக்கேன்.
என்னோட அரண்மனைக்குள்ள இப்படி ஒரு மாய ஃபேன் இருக்குன்ற விஷயம் எனக்கு தெரியாம போயிடுச்சே. கொஞ்ச நேரத்துல நோட்டு விழறது நின்னு போச்சு. ரவிசங்கரும் கௌசல்யாவும் சேர்ந்து பணத்தை எண்ண ஆரம்பிச்சாங்க. இதுல மொத்தமா 10 லட்சம் ரூபாய் இருக்கு. அப்படின்னா இதுக்கு அர்த்தம் இந்த ஃபேனு ஆசைகளை நிறைவேற்றுற ஃபேனுன்னு நினைக்கிறேன். நான் அந்த சேர்ல உட்காரும் போது எனக்கு 10 லட்சம் ரூபாய் வேணும்னு தானே கேட்டேன். பாரு, கரெக்டா 10 லட்சம் கிடைச்சிருக்கு. ரவிசங்கர் ரொம்ப சந்தோஷத்தோட தன் மனைவி கௌசல்யாவோட அங்கிருந்து வெளியே வந்தாரு. அதுக்கப்புறம் எப்பெல்லாம் ரவிசங்கருக்கு வியாபாரத்துல நஷ்டம் ஏற்படுதோ அவர் அதே ஃபேன் உள்ள அறைக்குள்ள போவாரு, ஃபேனை போடுவாரு. அப்புறம் எவ்வளவு பணம் நஷ்டமாச்சோ அவ்வளவு தொகை அவர் கேட்பாரு. ஒவ்வொரு தடவையும் ஃபேன்ல இருந்து நோட்டு விழ ஆரம்பிச்சது. காலம் இப்படியே கடந்துகிட்டு இருந்தது. ஒரு நாள் கௌசல்யா ரவிசங்கர் கிட்ட என்ன சொன்னா, தினமும் உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தான் நீங்க கேக்குறீங்க. அதுகிட்ட நிறைய பணம் கேளுங்க, நம்ம பெரிய பணக்காரங்களா ஆயிடலாம். ரவிசங்கர் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சாரு. நீயும் ரொம்ப சரியான விஷயத்த தான் சொல்லியிருக்க. சரி வா, நாம போய் அந்த ஃபேன் கிட்ட நமக்கு ஒரே நேரத்துல 10 கோடி ரூபாய் வேணும்னு கேட்கலாம். இப்படி சொல்லிட்டு ரவிசங்கர் தன்னுடைய மனைவி கௌசல்யா கூட ஃபேன் உள்ள அறைக்கு போக ஆரம்பிச்சாரு. ரவிசங்கர் அந்த ரூம்குள்ள போனதுமே ஃபேனை ஆன் பண்ணாரு. எங்களுக்கு மொத்தமா 10 கோடி ரூபாய் கொடு. ஃபேன் ஓடிக்கிட்டே இருந்தது. ஆனா அதுல இருந்து ஒரு ரூபாய் நோட்டு கூட விழல. இத பார்த்துட்டு கௌசல்யா அதிர்ந்து போனா. நீங்க சொன்னது ஏதோ தப்பாயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. ஒருவேளை இப்படி இருக்குமோ, நீங்க அதிகமா பணம் கேட்டுட்டீங்களோ? ரவிசங்கருக்கு ஒரு குழப்பம் ஆயிடுச்சு. சரி இரு, முதல்ல நாம 1 கோடி ரூபாய் கேட்டு பார்க்கலாம். எனக்கு 1 கோடி ரூபாய் கொடு. ஃபேன் ஓடிக்கிட்டே இருந்தது. அப்புறம் இந்த தடவையும் எதுவும் வரல. இப்போ ரவிசங்கர் ஓடிட்டு இருக்கிற ஃபேனுக்கு முன்னாடி வெவ்வேறு விஷயங்களை கேட்க ஆரம்பிச்சாரு. ஆனா ஃபேன்ல இருந்து இப்போ எதுவும் வெளியே வரல. கோவத்தோட ரவிசங்கர் தன்னுடைய மனைவி கௌசல்யாவோட அறையை விட்டு வெளியில வந்தாரு. வெளியே வந்ததுமே ரவிசங்கரோட கவனம் அர்ஜுன் மேல பட்டுச்சு. அவருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அர்ஜுன் ரவிசங்கரோட வேலைக்காரன். அவர் ஒரு பலவீனமானவர், அப்புறம் ரொம்ப ஏழ்மையானவர். அவர் அந்த மாளிகையை சுத்தம் பண்ணி பெருக்கி தனக்கும் அவருடைய மனைவி கௌரிக்கும் வயிற்று பொழப்ப நடத்திட்டு வந்தாரு. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எங்க வீட்டோட இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல. நீங்க தானே ஏன் சொன்னீங்க மொத்த வீட்டையும் சுத்தம் பண்ணணும்னு? நான் சுத்தம் பண்ணிக்கிட்டு இந்த இடம் வரைக்கும் வந்துட்டேன். ரவிசங்கர் ரொம்ப அமைதியா தன்னுடைய மனைவி கௌசல்யாவோட அங்கிருந்து போயிட்டாரு. அந்த நாளைக்கு அப்புறமா ரவிசங்கர் அந்த ஃபேன் கிட்ட எதை கேட்டாலும் ஃபேன் எதையும் கொடுக்கறது இல்ல. அவ்வளவு ஏன் தேவைப்படும் போது கூட அந்த மாய ஃபேன் ரவிசங்கருக்கு பணம் கொடுக்கறத நிறுத்திடுச்சு. ஒரு நாள் ரவிசங்கர் கோபத்தோட அந்த ஃபேனை பிடுங்கி எடுத்தாரு. அப்புறம் தரையில தூக்கி எறிஞ்சாரு. ஐயோ, என்ன பண்றீங்க நீங்க? ஏன்னா இது அதோட மாயத்தை நிறுத்திக்கிச்சு. இனிமே இது எனக்கு எதுக்கும் பயன்படாது. ரவிசங்கர் தன்னுடைய மனைவி கௌசல்யாவோட அறையை விட்டு வெளியே வந்துட்டாரு. மறுநாள் அர்ஜுன் தன்னுடைய வீட்டுக்கு போனாரு. வீட்டோட நிலைமைய பார்த்து அவர் அதிர்ந்து போனாரு. அவர் பார்த்தபோது அவருடைய மனைவி கௌரி தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்தா. கௌரி, என்னாச்சு? நீ ஏன் அழுதுகிட்டு இருக்க? அழுதுதான் நம்ம தலையெழுத்துன்னு எழுதியிருக்கே. இவ்வளோ பயங்கரமா வெயில் அடிக்குது. நம்ம வீட்டுல ஒரு ஃபேன் கூட கிடையாது. அர்ஜுனுக்கு கவலை ஆயிடுச்சு. நீ ஃபேனை பத்தி கவலைப்படுறியா கௌரி? ஆனா நம்ம வீட்டுல கரண்ட் கூட இல்லையே. நம்ம சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தானே ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். இங்க ஏன் ரவிசங்கர் ஐயா கிட்ட பேசி பார்க்க கூடாது? அவர்கிட்ட தான் நிறைய பணம் இருக்கே. அவரால் உங்களுக்கு ஒரு ஃபேனாவது வாங்கி கொடுக்க முடியல. பகல்ல அடுத்தவங்க வீட்டுல பாத்திரத்தை தேய்ச்சி பொழுத போக்கிக்கிறேன். ஆனா ராத்திரி ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ராத்திரியில உடம்பெல்லாம் வேர்த்து போயிடுதுங்க. அர்ஜுன் கொஞ்ச நேரம் ஆழ்ந்த யோசனையில முழுகிட்டாரு. நீ கவலைப்படாத கௌரி, நான் நாளைக்கு ரவிசங்கர் ஐயா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி கண்டிப்பா பேசுறேன். மறுநாள் அர்ஜுன் ரவிசங்கரோட வீட்டுக்கு போனாரு. ரவிசங்கர் ஐயா, நான் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று பேசணும். ரவிசங்கர் அர்ஜுனை பார்த்தாரு. அப்புறம் சிரிச்சாரு. உன்ன மாதிரி பிச்சைக்காரனுக்கு என்கிட்ட என்ன முக்கியமான விஷயம் பேசணும்? சீக்கிரம் சொல்லு, எனக்கு முக்கியமான வேலையெல்லாம் இருக்கு. அர்ஜுன் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாரு. அப்புறம் கொஞ்சம் தைரியத்தோட சொன்னாரு. ரவிசங்கர் ஐயா,
நான் உங்க வீட்டில் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனா இது வரைக்கும் நான் உங்ககிட்ட பணமே கேட்டது கிடையாது. பணம் கேட்கறதுக்கு உனக்கு தகுதியும் கிடையாது. உன்னை என் வீட்டில் வேலைக்கு வச்சிருக்கேன்ல, அதுவே பெரிய விஷயம்தான். நீ ஒரு நோயாளி, உன்னால் கஷ்டப்பட்டு வேலை செய்யவும் முடியாது. நான் உனக்கு என் வீட்டில் வேலை கொடுத்துருக்கேன்ல, அதுக்கு நீ தான் எனக்கு நன்றி கடன் பட்டிருக்கணும், புரியுதா? அப்புறம் என் வீட்டில் மீதமாகிற சாப்பாடையும் நான் உனக்கு கொடுக்குறேன். அதனால தான் நீயும் உன் பொண்டாட்டியும் உயிரோடு இருக்கீங்க. ரவிசங்கர் ஐயா, உங்களுக்கே நல்லா தெரியும், கிராமத்துல இப்போ வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க எனக்கு கொஞ்சம் பணம் மட்டும் கொடுங்க. நான் மார்க்கெட்ல இருந்து என் வீட்டுக்காக ஒரே ஒரு ஃபேன் மட்டும் வாங்கிக்கிறேன். என் மனைவியால வெயில சமாளிக்க முடியலங்கய்யா. இத கேட்டதும் ரவிசங்கருக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. ஃபேன் வாங்குறதுக்கு பணம் வேணுமா? ஏய், உனக்கு தெரியுமா தெரியாதா? ஃபேன் ஒன்றும் சும்மாலாம் சுத்தாது. அது ஓடுறதுக்கு கரண்ட்டு வேணும். அந்த கரண்ட்டுக்கு பில்லையும் கட்டணும். உன்கிட்ட அவ்வளோ பணம் இருக்கா? உன்னால கரண்ட் பில்லெல்லாம் கட்ட முடியுமா? அர்ஜுன் கொஞ்ச நேரம் தலை குனிஞ்சு நின்னாரு. நான் ஏதாவது பாத்துக்கிறேங்க ஐயா. ரவிசங்கர் சிரிக்க ஆரம்பிச்சாரு. அப்படின்னா சரி, என் கூட வா. உனக்கு எங்க ஞாபகம் இருக்க போது நான் உனக்கு ஒரு ஃபேனை கொடுக்குறேன், வா. ரவிசங்கர் அர்ஜுனை அந்த அறைக்கு கூட்டிட்டு போனாரு. அங்கதான் அவர் அந்த ஃபேனை தூக்கி வீசினாரு. இந்த ஃபேன் உனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதையே எடுத்துட்டு போய் உன் வீட்டில் வச்சுக்கோ. இப்படி சொல்லிட்டு ரவிசங்கர் அங்கிருந்து போயிட்டாரு. அர்ஜுன் அந்த ஃபேனை எடுத்துக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டாரு. அப்புறம் அழுதுகிட்டே நடந்த விஷயங்கள்ல தன்னுடைய மனைவி கௌரி கிட்ட சொன்னாரு. கௌரியும் அழ ஆரம்பிச்சா. உங்க உடல் மட்டும் ஆரோக்கியமா இருந்ததுன்னா அந்த ரவிசங்கரோட பேச்சுல நீங்க கேட்க வேண்டியதா இருக்காது. நான் மட்டும் ஆரோக்கியமா இருந்திருந்தேனா, என்னால கஷ்டப்பட்டு வேலை செய்ய முடிஞ்சா நான் கண்டிப்பா அந்த ரவிசங்கர் வீட்டுல மட்டும் வேலை செஞ்சிருக்கவே மாட்டேன். ஆனா இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த ஃபேன் வேலை செய்யாது. நீ கவலைப்படாத, நான் இத ஒரு கரண்ட் வேலை செய்யறவங்க கிட்ட காட்டிட்டு வரேன். அர்ஜுன் அந்த ஃபேனை எடுத்துக்கிட்டு எலக்ட்ரிஷியனை பார்க்கறதுக்கு போனாரு. இத சரி பண்ணி கொடுங்களேன். ஆனா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட பணமே இல்ல. எலக்ட்ரிஷியனுக்கு அர்ஜுனை தெரியும். எனக்கு நீங்க பணம்லாம் தர வேண்டாண்ணே. சாயந்தரம் வந்து நீங்க உங்க ஃபேனை எடுத்துக்கோங்க. அர்ஜுன் எதுவும் பேசாம வீட்டுக்கு திரும்பி வந்தாரு. சாயந்தரம் அவர் திரும்பி போனப்ப, இந்தாங்க, யாரோ இதை வேகமா கீழே தூக்கி போட்டுட்டாங்க போல இருக்கு. அதனாலதான் இதோட ரெக்கையெல்லாம் வளைஞ்சு போயிருந்துச்சு. நான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன். அர்ஜுன் அந்த ஃபேனை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாரு. அந்த ஃபேனை பார்த்துட்டு கௌரி கொஞ்ச நேரம் ரொம்ப சந்தோஷமாயிட்டா, அப்புறம் சோகமாயிட்டா. ஆனா இதை எப்படி ஓட வைக்கிறது? நம்ம வீட்டுல தான் கரண்டே இல்லையே. நான் பக்கத்து வீட்டுல கரண்ட்டை கேட்டு பாக்குறேன். அர்ஜுன் பக்கத்து வீட்டுல இருக்கிற கங்கா தாயை பார்க்கறதுக்கு போனாரு. கங்கா அம்மா, நீங்க எனக்கு கொஞ்சம் கரண்ட் கடனா கொடுக்குறீங்களா? அர்ஜுன், கரண்ட் எல்லாம் கடனுக்கு கொடுக்க மாட்டாங்கப்பா. நான் கொடுக்கறேன். ஆனா அதுக்கு பதிலா பாதிக்கு பாதி கரண்ட் பில்ல கட்டணும். அர்ஜுன் ரொம்பவே யோசிக்க ஆரம்பிச்சாரு. கங்கா அம்மா, எனக்கு ஒரு 2 நாளைக்கு மட்டும் கரண்ட் கொடுங்க. என் மனைவி ரொம்ப நாளா ஃபேன்ல தூங்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறா. கங்கா தாயோட மனசு இலகி போச்சு. சரிப்பா. அர்ஜுன் ஒயரை இழுத்துக்கிட்டு தன்னோட வீடு வரைக்கும் கொண்டு வந்தாரு. அப்புறம் ஃபேனை மேல மாட்டினாரு. ஃபேன் ஓட ஆரம்பிச்சதுமே கொளுத்துற வெயில் குளிர்ந்த காற்றா மாறுச்சு. வேர்வியால நனைஞ்ச கௌரியோட தலைமுடி காய ஆரம்பிச்சது. அவளோட மூச்சு லேசா ஆச்சு. எந்த உடம்புல வெயில் குத்திக்கிட்டு இருந்ததோ அதே உடம்பு நிம்மதியான குளிர்ந்த காற்று அனுபவிச்சது. கௌரியும் அர்ஜுனும் அந்த ஃபேனுக்கு கீழே உட்கார்ந்தாங்க. நம்ம கையில பணம் மட்டும் இருந்ததுன்னா மாசம் முழுக்க இந்த ஃபேனை நம்ம ஓட்டி இருக்கலாம். ஒருவேளை மாசம் முழுக்க ஓடினா அப்போ கரண்ட் பில்லு குறைஞ்சது 2000 ஆச்சு வரும்ல. கௌரி மேல சுத்திட்டு இருக்கிற ஃபேனை பார்த்தா, ஒருவேளை நம்ம கிட்ட 2000 ரூபாய் இருந்ததுன்னா திடீர்னு ஃபேன்ல இருந்து 100 ரூபாவா நோட்டு கொட்ட ஆரம்பிச்சது. ஐயோ கடவுளே, இது என்ன அற்புதம்! ஃபேன்ல இருந்து பணம் கொட்டுதுங்க. கொஞ்ச நேரத்துல பணம் கொட்டுறது நின்னு போச்சு. அர்ஜுன் பணத்தை எண்ணினாரு. இதுல முழுசா 2000 ரூபாய் இருக்கு. அநேகமா இந்த ஃபேன் நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்யற மாய ஃபேன் போல இருக்கு. நீங்க இந்த பணத்தை கொண்டு போய் கங்கா தாய் கிட்ட கொடுத்துருங்க. அப்புறம் ஒரு மாசம் வரைக்கும் நமக்கு கரண்ட் கிடைச்சிடும். அர்ஜுன் ரொம்ப சந்தோஷத்தோட கங்கா தாய் வீட்டுக்கு போனாரு. இப்போ உங்களால எனக்கு மாசம் முழுக்க கரண்ட்டை தர முடியும்ல? கங்கா தாய் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டாங்க. இப்ப மாசம் முழுக்க நம்ம வீட்டுல இருக்கிற கரண்ட்டை நீ பயன்படுத்திக்க. அர்ஜுன் ரொம்ப சந்தோஷத்தோட திரும்பி வந்தாரு. ஒரு நாள் அர்ஜுனும் கௌரியும் ஃபேனுக்கு கீழே உட்கார்ந்துருந்தாங்க. உங்க உடம்பு குணமாகிற அளவுக்கு இந்த ஃபேன் பணம் கொடுத்தா நல்லா இருக்கும். எனக்கு வைத்தியம் பண்றதுக்கு 10,000 ரூபாய் ஆகும்னு டாக்டர் சொல்லியிருந்தாரு. அப்பதான் ஃபேன்ல இருந்து
மறுபடியும் பணம் கொட்ட ஆரம்பிச்சது. 2 பேரும் பணத்தை எண்ணினாங்க. அதுல மொத்தமா 10,000 ரூபாய் இருந்தது. புரிஞ்சிடுச்சு. நமக்கு எந்த அளவுக்கு அவசியம் இருக்கோ அந்த அளவுக்கு பணத்தை இந்த ஃபேன் கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஆனா நாம ரொம்ப கவனமா இருக்கணுங்க. இந்த மாய ஃபேன் இருக்கிறதுனால நமக்கு பேராசை வந்துடக்கூடாது. முதல்ல போய் உங்களுக்கு வைத்தியம் பாருங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அர்ஜுன் சிட்டிக்கு போனாரு. டாக்டர் கிட்ட வைத்தியம் பார்த்துக்கிட்டாரு. அப்புறம் முழு ஆரோக்கியத்தோட திரும்பி வந்தாரு. அர்ஜுன் ஆரோக்கியமா வரத பார்த்துட்டு கௌரியோட கண்கள்ல ஆனந்த கண்ணீர் வர ஆரம்பிச்சது. அர்ஜுன் வீட்டுக்கு வந்து அந்த ஃபேனை ஓட விட்டாரு. கௌரி, இப்போ நான் முழுசா ஆரோக்கியம் ஆயிட்டேன். இப்போ எனக்கு கொஞ்சம் பணம் கிடைச்சா போதும். அந்த பணத்தை வச்சு நம்ம ஒரு சின்ன பிசினஸ் ஆரம்பிக்கலாம். அப்போதான் நான் மறுபடியும் அந்த ரவிசங்கர் வீட்டுல போய் வேலை செய்ய வேண்டி இருக்காது. அது சரி, நீங்க எந்த மாதிரி பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கிராமத்துல இருந்து நகரத்துக்கு பழம் சப்ளை பண்ணுவேன். ஒரு 4-5 லட்சம் ரூபாய் கிடைச்சதுன்னா நாம கண்டிப்பா பிசினஸ் ஆரம்பிச்சிடலாம். வைத்தியம் பண்ண போன இடத்துல நான் பிசினஸ் பண்றது எப்படின்னு நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன். திடீர்னு ஃபேன்ல இருந்து பணம் கொட்ட ஆரம்பிச்சது. இத பார்த்துட்டு அர்ஜுன் அதிர்ச்சி ஆனாரு. அட கௌரி, என்ன இது? பணம் ரொம்ப நேரம் வரைக்கும் கொட்டிக்கிட்டே இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பணம் கொட்டுறது நின்ன உடனே அர்ஜுனும் கௌரியும் அந்த பணத்தை எண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல மொத்தமா 5 லட்சம் ரூபாய் இருந்தது. உங்களுக்கு வியாபாரத்துக்கு எவ்வளவு பணம் தேவைப்பட்டுச்சோ இந்த மாய ஃபேன் அந்த அளவுக்கு நமக்கு பணத்தை கொடுத்துருச்சு. ஆமா கௌரி, இனிமே நான் கஷ்டப்பட்டு வியாபாரம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அர்ஜுன் தன்னுடைய முழு கவனத்தையும் தன்னுடைய வியாபாரத்துல காட்டினாரு. அவரு கிராம விவசாயிங்க கிட்ட இருந்து ரொம்ப கம்மியான விலையில பழத்தை வாங்குவாரு. அப்புறம் அதை சிட்டிக்கு போய் வியாபாரம் பண்ணாரு. கொஞ்ச நாள்ல அர்ஜுன் ராத்திரி பகல்னு பார்க்காம உழைக்க ஆரம்பிச்சாரு. இப்ப அவரு ரவிசங்கரோட வீட்டுல வேலை செய்யறத நிறுத்திட்டாரு. மெல்ல மெல்ல அர்ஜுன் தன்னுடைய வியாபாரத்தை ரொம்ப முன்னேற்றி கொண்டு போனாரு. அவருடைய உடைஞ்சு போன வீடு இருந்த இடத்துல இப்போ ஒரு நல்ல வீடு உருவாயிடுச்சு. கிராமத்து ஜனங்க இப்ப அர்ஜுனை மரியாதையோட பார்க்க ஆரம்பிச்சாங்க. அர்ஜுன் மெல்ல மெல்ல அக்கம் பக்கத்துல இருக்கிற ஏழை மக்களுக்கு மனசார உதவி செய்ய ஆரம்பிச்சாரு. அர்ஜுனோட முன்னேற்றத்தை பார்த்து ரவிசங்கர் அதிர்ச்சி ஆனாரு. ஒரு நாள் அவர் ரொம்ப யோசனையோட வீட்டுல உட்கார்ந்து இருந்தாரு. என்னங்க ஆச்சு? ஏன் இந்த அளவுக்கு ஆழ்ந்த யோசனையில இருக்கீங்க? கௌசல்யா, அர்ஜுன் கிட்ட திடீர்னு இந்த அளவுக்கு பணம் எங்க இருந்து வந்துச்சுன்னு எதுவும் புரிய மாட்டேங்குது. கௌசல்யாவும் யோசிக்க ஆரம்பிச்சா. எனக்கும் மூளையில ஒரு விஷயம் தோணுதுங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அர்ஜுன் ஃபேன் வாங்கணும்னு சொல்லி பணம் கேட்டு வந்தாரு. அப்ப நீங்க அவருக்கு அதே ஃபேனை கொடுத்தீங்க. நமக்கு பணம் கொடுத்த ஃபேனு. அந்த நாளைக்கு அப்புறமா தான் அர்ஜுனோட நேரமே மாற ஆரம்பிச்சது. ரவிசங்கர் அதிர்ந்து போனாரு. நீயும் சரியா தான் சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா அந்த ஃபேனு மாயம் பண்றத நிறுத்திக்குச்சுல்ல, அப்புறம் எப்படி அர்ஜுன் இவ்வளோ பெரிய பணக்காரனானா? ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம் இல்லையா? அந்த ஃபேனோட மாயம் மறுபடியும் ஆரம்பிச்சிருந்தா அத நான் அவனோட வீட்டுக்கு போய் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரவிசங்கர் அர்ஜுனோட வீட்டுக்கு போனாரு. தற்செயலா அவர் அந்த இடத்துக்கு போனப்போ அவர் பார்த்தாரு. அர்ஜுனும் கௌரியும் ஒரு அறை கிட்ட நின்றுட்டு இருந்தாங்க. ஃபேன்ல இருந்து தங்கம் வெள்ளின்னு நகைகள் கொட்டிக்கிட்டு இருந்தது. ரவிசங்கர் இதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆனாரு. அப்படின்னா கௌசல்யா சொன்னது எல்லாமே உண்மைதான். அந்த மாய ஃபேன் அதோட வேலையை மறுபடியும் ஆரம்பிச்சிடுச்சு. அர்ஜுனுக்கும் கௌரிக்கும் இந்த விஷயம் தெரியாது. அதாவது ரவிசங்கர் வெளியே நின்று இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க நகை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தாங்க. ராம்தயாள் சித்தப்பாவோட பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. பாவம், அவங்க ரொம்ப கவலையோட இருந்தாங்க. நாளைக்கு அவங்க வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. ராத்திரி அவங்க கல்யாணத்துக்கு வச்சிருந்த நகைகள்லாம் திருட போயிடுச்சு. வாங்க போய் இந்த நகைகளை அவங்க கொடுத்துட்டு வருவோம். அர்ஜுன் வெளியே வந்த போது அங்க நிக்கிற ரவிசங்கர் மேல பட்டுச்சு. முதலாளி, நீங்க இங்க? ரவிசங்கரோட முகத்துல எந்த ஒரு பாவனையையும் அவர் காட்டல. உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதனால தான் நான் இங்க வந்தேன். ஆனா நீ எங்கேயோ போறேன்னு நினைக்கிறேன். ஆமா முதலாளி, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. சரி சரி, நான் சாயந்தரமா வரேன். ரவிசங்கர் எதுவுமே தெரியாத மாதிரி அங்கிருந்து போயிட்டாரு. அர்ஜுனும் கௌரியும் வீட்டை விட்டு வெளியே வந்த உடனே ரவிசங்கர் யாருக்கும் தெரியாம அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாரு. அவர் அந்த மாய ஃபேனை கழட்டினாரு. அதை நேரா அவரோட வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாரு. ரவிசங்கர் எல்லா விஷயத்தையும் கௌசல்யா கிட்ட சொன்னாரு. மாய ஃபேனே, நீ எனக்கு தான் சொந்தம். நீ எப்படி அந்த அர்ஜுனுக்கு தங்கம் கொடுத்தியோ அதே மாதிரி எனக்கும் கொடு. ஆனா அந்த ஃபேன் கிட்ட இருந்து எதுவுமே வரல. அடுத்த நொடியே கௌசல்யா கழுத்துல இருந்த நகைகள் எல்லாம் வண்ணமயமான கதிர்களோட இரும்பா மாறிடுச்சு. ஐயோ கடவுளே, என்னோட நகைகள் எல்லாம் இரும்பா மாறிடுச்சு. இங்க அர்ஜுனும் கௌரியும் வீட்டுக்கு திரும்பி வந்தப்ப
அங்க ஃபேனை காணோம். இந்த ஃபேன் எங்க போச்சு? கண்டிப்பா ரவிசங்கர் இங்க வந்திருக்கணும். அவரு இந்த ஃபேனோட மாயையை பார்த்திருப்பாரு. 2 பேரும் ரவிசங்கரோட வீட்டுக்கு ஓடினாங்க. அங்க அவங்க பார்த்தாங்க, ரவிசங்கரும் கௌசல்யாவும் தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்தாங்க. நான் எந்த அளவுக்கு தங்கங்களை சேர்த்து வச்சிருந்தனோ அது எல்லாம் மண்ணாயிடுச்சு. அதுவும் இல்லாம என்னோட பெட்டியில இருந்த தங்கங்கள் எல்லாமே மண்ணா மாறிடுச்சு. ரவிசங்கர் அர்ஜுனை பார்த்து என்ன சொன்னாருன்னா, இந்த மாய ஃபேன் நீ கேட்குற எல்லாத்தையுமே உனக்கு கொடுத்துச்சு. ஆனா நான் இதுகிட்ட அதிகமா கேட்கும்போது அது என்னோட செல்வங்கள் எல்லாத்தையும் மண்ணா மாத்திடுச்சு. திடீர்னு ஃபேன்ல இருந்து வண்ணமயமான கதிர்கள் வந்தது. ஒரு வயசான மனிதர் தோன்றினாரு. அட, நீங்க என்னோட கொள்ளு தாத்தாவாச்சே. நான் உங்களை இதுக்கு முன்னாடி போட்டோல மட்டும்தானே பார்த்துருக்கேன். ஆமா, நான் என் காலத்துல ஜமீன்தாரா இருந்தேன். நான் மக்களை நிறைய கொடுமைப்படுத்தினேன். ஒரு நாள் இந்த ஃபேன் வந்து என் மேல விழுந்து நான் செத்து போயிட்டேன். அப்புறம் என்னோட ஆத்மா இதுலயே இருந்துடுச்சு. வயசானவரோட குரல் எதிரொலிக்க ஆரம்பிச்சது. அவசியம் இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணாதான் எனக்கு முக்தியே கிடைக்கும். உனக்கு அவசியம் இருக்கும்போது நான் உனக்கு உதவுனேன். ஆனா உனக்கு பேராசை வந்த உடனே உன்னோட உதவியை நான் நிறுத்திட்டேன். அவரு அர்ஜுனை பார்த்தாரு. அர்ஜுன் எப்பவும் பேராசைப்பட்டதில்லை. அவனுக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும்தான் அவன் கேட்டான். பணம் கிடைச்சதுக்கு அப்புறமும் அவன் மக்களுக்கு உதவி பண்ணான். அவனாலதான் என்னோட ஆத்மாவுக்கு சாந்தி கிடைச்சது. ரவிசங்கர் அழ ஆரம்பிச்சாரு. நான் இப்படி பண்ணிட்டேனே. ஒரு விஷயம் பண்ணா உன்னோட தப்புகள் குறையும். எப்பவும் பேராசைப்படாத. அப்புறம் அர்ஜுன மாதிரியே மக்களுக்கு உதவி பண்ணு. நான் வாக்கு கொடுக்கறேன். ரவிசங்கர் வாக்கு கொடுத்த உடனே பெட்டியில மண்ணா மாறின நகைகள் மறுபடியும் உண்மையான நகைகளா மாறிடுச்சு. இரும்பா மாறின கௌசல்யாவோட நகைகள் மறுபடியும் தங்கமா மாறிச்சு. அப்புறம் வண்ணமயமான கதிர்களோட அந்த வயசானவரோட ஆத்மா முக்தி அடைஞ்சு மறைஞ்சிடுச்சு. ரவிசங்கரும் கௌசல்யாவும் அர்ஜுன் கௌரி கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. அர்ஜுனும் கௌரியும் சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு வெளியே வந்தாங்க.